மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. சில வருடங்களாக ஒரு கிராமத்தில் மழை இல்லாமல் இருந்தது. ஒரு சில கிறிஸ்தவர்கள் அந்த கிராமத்தில் இருந்தனர். எல்லோரும் சபைக்கு சென்று மழைக்காக உபவாசித்து ஜெபிக்க சென்றபோது ஒரு சின்ன பையன் மட்டும் குடையை தன் கையில் எடுத்து சென்றான். ஒருவர் அந்த பையனிடம், ஏன் குடையை எடுத்துக்கொண்டு வருகிறாய் என்று கேட்டபோது, நமது ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மழையை தருவார், நான் நனைந்து கொண்டே வீடு செல்ல வேண்டுமல்லவா, அதனால் தான் நான் குடையை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னானாம். பாருங்கள், அவனது விசுவாசம் எவ்வளவு பெரியது என்று. அதுபோலவே சிறு பையனின் விசுவாசத்தை கனம் பண்ணின தேவன் அந்த நாளில் ஒரு பெரிய மழையை கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து காண்பித்தார். பலவித வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். பார்வையற்றவர்களுக்கு பார்வையையும், காது கேளாதவனுக்கு செவித்திறனையும், முடவனை நடக்கும்படியும் செய்தார். இதனால் அநேகருடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருந்தது. இயேசுவும் ஒரு சிலரின் விசுவாசத்தை கண்டு பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயின் விசுவாசத்தை நாம் அறிவோம். அவள்தான் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு சற்றாயிரம் குணமடையாமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தாள். இதற்கு காரணம் அந்த ஸ்திரீயின் விசுவாசம் மாத்திரமே. எனக்கு அன்பானவர்களே, காந்தம் இரும்பை எப்படி ஈர்த்து கொண்டதோ அதே போல பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசம் இயேசுவிடன் இருந்த சுகமளிக்கும் வல்லமையை ஈர்த்து கொண்டது. பரிபூர்ண சுகமும் பெற்றாள். விசுவாசம் இல்லாத ஜெபம் தோட்டா இல்லாத துப்பாக்கிக்கு சமம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். 12 வருடமாய் கஷ்டப்பட்டவளுக்குள் இருந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் விடுதலை, சுகம் நிச்சயம். விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எனவே நம்முடைய விசுவாசம் தேவன் மீது மாத்திரமே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க இயேசுவை நோக்கி வேண்டி நிற்போம். கர்த்தர் நம்மை விசுவாசத்தின் பாதையில் நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க உதவி செய்ய. ஒவ்வொரு நாளும் உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பலன் தாருங்க. சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் தாருங்க. என்ன பிரச்சனையோடு இருக்காங்களோ அவங்க பிரச்சனையெல்லாம் நீக்கி கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.